முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 6. திணியான மனோ சிலை மீது உனது தாள் அணியா அரவிந்தம் அரும்புமதோம் பணியாயென வள்ளி பதம் பணியும் தனியா அதி மோக தயாபரனே. இந்த பாடல்லையும் என்னுடைய மனசு கல் மாதிரி இருக்குது. இந்த கல் மாதிரி இருக்கிற மனசில் எப்போது உன்னுடைய பாதமாகிய தாமரை மலரப்போகிறது? உன்னுடைய பாத தாமரை என் இதயத்தில் வந்து இருக்க வேண்டும். அதற்கு நீ தான் அருள் புரியணும். ஏன்னா நீ எப்பேற்பட்டவன் கேட்டா, பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே அப்படிங்கிறார். தயாபரனே, நீ கருணைக்கு இடமானவன். வள்ளி ஜீவாத்மான்னு நமக்கு தெரியும். ஜீவாத்மாவை குறிப்பிடுவதற்கு தான் வள்ளியை சொல்கிறோம். வள்ளி ஒரே நோக்கத்தோடு இருந்தாள், முருகனை அடைய வேண்டும் என்று. ஆனால் எப்படி அவனை அடைவது, என்ன ஏது, எந்த வழியும் தெரியாது. அவள் வளர்க்கப்பட்டதோ வேடர் குலத்தில். ஒரு திணைப்புனம் காத்து கொண்டு இருந்த ஒரு சாதாரண பெண். அவளுக்கு முருகனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, தீவிர பக்தி இருந்தது. ஆனால் அவனை அடையும் வழி தெரியவில்லை. அப்போ முருகன் என்ன பண்ணினா, தானே அவளை தேடி போய் அவளை ஆட்கொண்டு பணி யா என, எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கியோ அந்த வேலை எல்லாத்தையும் நான் உனக்கு செய்வேன், உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி வள்ளி பதம் பணியும், அவளுடைய பாதங்களை பணிகின்ற தயாபரனே, அதிமோக தயாபரனே அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில். இப்போ இந்த பாட்டுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்போம். திணியான மனோ சிலை மீது. திணியான அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இறுகி போயிருக்கிறது. இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, வெரி டென்ஸ் மெட்டீரியல்னு. அது மாதிரி ரொம்ப கனத்தோட இறுகி போய் இருக்கிற நிலைக்கு வந்து திணி அப்படின்னு பேர். சிலைனா கல். என்னுடைய மனமானது கல் போல, ரொம்ப இறுகி போன ஒரு கல் போல இருக்குது. திணியான மனோ சிலை மீது உனது தாள், உன்னுடைய பாதங்கள் அணியா அரவிந்தம் அரும்புமதோ. அரவிந்தம்னா தாமரை. உன்னுடைய பாத தாமரைகள் அணிகலன் போல, ஆபரணம் போல என்னுடைய இதயத்தில் எப்போது வந்து இருக்கும். என்னுடைய மனம் இழகினாதான். முதல் பாட்டிலேயே சொன்னார், நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டிலையும் அதே தான் சொல்கிறார். என்னுடைய மனசு கல் மாதிரி இருக்குது. இந்த கல் இழகி, இது வந்து தாமரை மலரணும். தாமரை மலரணும்னாக்க சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு குளத்தில் தான் தாமரை மலரும். அந்த மாதிரி நெகிழ்ந்து இருக்கிற ஒரு உள்ளமாக என்னது ஆக வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் புரிய வேண்டும். தயாபரனே, நீ தான் அருள் புரியணும். ஏனென்றால் பணி யா, எனக்கு இட்ட வேலைகள் யாது என்று வள்ளி பதம் பணியும், வள்ளி பிராட்டியின் பாதங்களை பணிகின்ற தனியா அதிமோக தயாபரணே. தனியா அப்படின்னா இந்த இடத்துல அதிமோக, ரெண்டு வார்த்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். அர்த்தம் பார்க்குற போதும் அவளிடம் தீவிரமான அன்பு கொண்ட, தீராத காதல் கொண்ட. ஏன்னா அடியவர்களோட ஜீவாத்மாவான் பார்த்தாக்க முருகனுக்கு அவர்கள் மேலே ஏராளமான கருணை. அடியவர்களுக்கு பற்றி சொல்கிற போது அருணகிரிநாதர் நிறைய இடங்களில் சொல்லுவார், அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அப்படிம்பார். செய்கிற பாபங்கள் எல்லாம் பெரிய பாபம் என்னன்னு கேட்டால், அடியவர்களை மனம் சலிக்கும்படியாக, மனசு கஷ்டப்படும்படியாக பேசுகிறது தான் அப்படிம்பார். அந்த மாதிரி அடியவர்கள்ங்கிறவா, அந்த முருகனின் மீது பக்தி பண்ணுகிறவர்கள் என்பவர்கள், முருகனை இடைவிடாது நினைப்பவர்கள், அவர்கள் மீது தனியாக அதிமோகம், தீராத அன்பு கொண்டவன். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற இடம்தோறும் தேடி நின்று அங்கனே விளையாடுபவன் அவன்.
அதனால் அடியவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காளோ அங்கே போய் இருக்கிறவாமா. அவனே தான் தேடி போய் இந்த பாட்டில் வரதே பணியா என வள்ளி பதம் பணியும்னு சொல்கிறாரே, அதை தான் அந்த திருப்புகளில் சொல்கிறார். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடும். எங்கெல்லாம் அடியவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி போய் அங்கே இருப்பானாம், அங்கே அவர்களுக்கு அருள் புரிவானாம். அந்த வள்ளி தத்துவத்தை தான், ஜீவாத்ம தத்துவத்தை தான் இந்த பாடல்லையும் சொல்கிறார். அடியவர்கள் மீது தீராத அன்பு கொண்டவன், அதைத்தான் அதிமோக அப்படின்னு சொல்கிறார். தனியாக அதிமோக, அவனுடைய கருணை வற்றாத கருணை, தயாபரனே, அவன் தயை கூர்ந்தவன், அவனுடைய கருணை குன்றாத கருணை அவனுடையது. அவன் தேடி சென்று வள்ளியின் பாதம் பணிந்து எனக்கு இட்ட பணி என்ன, எனக்கு செய்ய கொடுத்த வேலை என்ன என்று கேட்கின்றவன். ஆகவே நீதான் எனக்கு என்னுடைய நீதான் வரணும். ஏன்னா நான் எத்தனை தான் முயற்சி செஞ்சாலும் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் திரும்ப திரும்ப இதே வார்த்தை தான் வரும். அவனன்றி ஓரணுவும் அசையாது, அவனன்றி அவன் தாழ் பணிவதற்கு முடியவே முடியாது. அவனை நினைக்கணுன்னாக்கா அவன் அருள் இருந்தால் தான் அவன் தாளையே நினைக்க முடியும். அதனால் என் மனமாகிய கல்லை இழகச் செய்து அதில் உன்னுடைய பாதமாகிய தாமரை மலரை மலரச் செய். முருகா, நீ தேடி சென்று வள்ளிக்கு அவ்வளவு உதவி செய்தவன், அந்த கருணையை என் மீதும் காட்டு அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.